இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துயலூர் தன்னுடைய பக்தர்களே, உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய தாயாரின் மேல் மிகுந்த பற்றுதலும் பாசமும் அன்பும் மரியாதையும் இருக்கும். தாயும் சேயும் இருவரும் இணைப்பிரியாத உறவுகளாக இருக்கிறார்கள். அதே போல நம் அனைவருக்கும் அன்னையாக இருக்கின்ற கன்னிமரியாளிடம் நாம் அனைவரும் தேடி வருகிறோம் என்றால் அவரிடம் பல நல்ல குணங்கள் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அதில் 3 குணங்களை நாம் இன்று நினைவில் கொள்ள வேண்டும். அன்னை மரியாளிடம் 3 சிறப்பான குணங்களால் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் தன்வசம் இழுக்கின்ற ஆற்றல் படைத்தவராக இருக்கின்றார். முதலாவது குணம் அவருடைய தூய்மை. ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகிலே பிறந்த பெண்மணி அவர், தூய்மை. இரண்டாவது சிறப்பான குணம் அவருடைய தாய்மை. கடவுளுடைய தாயாக இருக்கின்றார், கடவுளை பெற்றெடுத்தவராக இருக்கின்றார். மூன்றாவது அவருடைய கன்னிமை. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னை மரியாள் இறுதி வரை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கன்னியாக வாழ்ந்தார் என்பதுதான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மே மாதத்திலே அன்னை மரியாளுடைய மகிமையை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு நாளும் நாம் அன்னை மரியாளிடம் வேண்டிக் கொள்கின்றோம். அவருடைய வல்லமை மிக்க செயல்களை நாம் கேட்டறிகின்றோம். அதே போல இன்றைய நாளிலே அன்னை மரியாள் தூய்மையானவள், புனிதமானவள் என்றும், அன்னை மரியாள் கடவுளை பெற்றெடுத்த தாயாக இருக்கிறார் என்றும், அன்னை மரியாள் இறுதி வரை தனது கன்னிமையை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் என்றும் திருச்சபை இன்று நமக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றது. இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை பார்த்து சொல்கின்றார், நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் என்னை பின்பற்றுவதால் இந்த உலகம் உங்களை வெறுக்கும் என்று சொல்கின்றார். எனவே என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் மன உறுதியோடு இருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய உலகிலே பல முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். முதல் அடுக்கு பாதுகாப்பு, இரண்டாவது அடுக்கு பாதுகாப்பு என்று 5 அடுக்கு பாதுகாப்பு வரை அது செல்கின்றது. நமது ஊரிலே பாண்டிச்சேரியிலோ அல்லது சென்னையிலோ பிரதம மந்திரியோ அல்லது குடியரசுத் தலைவரோ வருகிறார்கள் என்றால் அந்த இடத்திலே, அந்த ஏரியாவிலே ட்ரோன் கேமராக்கள் கூட பறக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வீதியிலே உலா வருகிறார்கள் என்றால் புல்லட் ப்ரூஃப் என்ற ஒரு கவசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அது அந்த தலைவரை எந்தவிதமான ஆபத்துகளிலிருந்தும் காக்க வல்லதாக இருக்கின்றது. அதே போல நமது விசுவாச வாழ்க்கையிலும் நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது. விவிலியத்திலே புரட்டி பார்க்கின்ற பொழுது முதல் வேத சாட்சியாக மரித்த புனித முடியப்பர், புனித ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். யூதர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் அவருடைய விசுவாசத்தை, அவருடைய போதனையை கேட்டு கோபமடைந்து கல்லால் எறிந்து கொள்கிறார்கள். எனினும் இந்த உலகம் எது செய்தாலும் எப்படி பேசினாலும் நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருப்பேன், வாழ்வேன், இறப்பேன் என்ற ஒரு தைரியத்தோடு
அவர் விண்ணகத்தை அடைந்தார். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 10 இறைவார்த்தை 22 மீண்டும் ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் என் சீடராயிருப்பதால் உலகம் உங்களை வெறுக்கும், இருப்பினும் மன உறுதியோடு இருப்பவர்கள், இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று சொல்கின்றார். இந்த மன உறுதியோடு இருக்கின்ற பொழுது அதனுடைய இமிடியேட் ஃப்ரூட், அதனுடைய உடனடி வெளிப்பாடாக நமக்கு கிடைப்பது தூய ஆவியாரின் துணை. அதன் வழியாக நமக்கு கிடைப்பது ஞானம். இந்த ஞானத்தை கொண்டும் இந்த தூய ஆவியாருடைய துணையும் கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது, எவ்வாறு எம்மாவுஸ் சீடர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு அவர்களை நெருங்கி வந்து அவர்களோடு உரையாடினாரோ, அதே போல நமது வாழ்க்கையிலும் நம்மோடு இணைந்து பயணிப்பதற்கு நமது உறுதியான விசுவாசம் நமக்கு துணை பெறுகின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய ஆசிரை அருளை நாம் பற்றி கொள்ள வேண்டுமென்றால் இந்த உலகத்திலிருந்து வருகின்ற எல்லா விதமான சோதனைகளையும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளையும் நாம் மன உறுதியுடன் எதிர்கொண்டு இறைவனுக்கு நம்பிக்கையுடையவர்களாகவும் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாகவும் வாழ இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.